தமிழ் சமையல். வாங்க, நம்ம இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான மருத்துவ குணம் நிறைந்த வெள்ளரிக்காய் கூட்டுங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. வெள்ளரிக்காயில் அதிகமாக நீர் சத்து உள்ளதுங்க, உஷ்ணத்தை தணிக்கும். அதனால் வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்கங்க, ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருப்பாங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு 100 கிராம் துவரம்பருப்பை நல்லா அலசிட்டு வந்துடுறேங்க. இப்போ அலசிட்டு வந்துட்டோம். அதில் சின்னதாக 2 பழம் தக்காளி, 2 பெரிய வெங்காயம் நைஸாக அரிஞ்சிருக்கோங்க. அதில் ஒரு 3 பச்சை மிளகாய், நம்ம நைஸாக அரிஞ்சு வச்ச வெள்ளரிக்காய்ங்க இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, ஒரு 2 ஸ்பூன் குழம்பு தூளுங்க, அதில் சின்னதாக ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேங்க. பெருங்காயம் சேர்த்து இந்த கூட்டுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சுக்கலாங்க. இதில் இப்போயே தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதை ஒத்தாப்பில் கிண்டி விட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சா கூட்டு ரெடி ஆகிடுங்க. நம்ம வெயிட் வச்சுட்டோம், அடுப்பை ஆன் பண்ணிட்டோங்க. பாருங்கள், நல்ல 3 விசில் வந்துடுச்சு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக இறங்கினதும் திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, அவ்வளோ அட்டகாசமாக நல்லா வெந்திருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளுங்க, ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்ததுங்க. இது அவ்வளோ உடல் சூட்டை தணிக்குங்க. வாங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுடலாம். இப்போ ஆயில் கொஞ்சமாக ஊற்றி அதில் 2 வரமிளகாயை 2ஆக கிள்ளி நம்ம சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு இந்த மிளகாய் போட்டு தாளிக்கக்குள்ள அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க. இப்போ இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயத்தை நான் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இது நல்லா வெங்காயம் வதங்கினதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கினதை இந்த வெள்ளரிக்காய் கூட்டு கூட ஊற்றிட வேண்டியது தாங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தாளிப்பை இந்த கூட்டோடு சேர்த்து அதை ஒரு மிக்ஸ் பண்ணோன்னா அவ்வளோவே தாங்க, ரொம்பவே சிம்பிளுங்க. இதில் நம்ம வேணும்னா தேங்காய் திருவல் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் அப்படி ஒரு சுவையாக இருக்குங்க. நல்லா திருகி அரைச்செல்லாம் ஊற்ற வேணாங்க, ஒரு 2 ஸ்பூன் இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் தாங்க அப்படியே ஒரு பெரட்டி லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே அதில் கொஞ்சமாக மல்லித்தழையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணுற வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளுங்க, ரொம்ப ஹெல்த்தியான உணவு. இதே மாதிரியே நீங்களும் ஒரு முறை சமைச்சு கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.